மரக்காணத்தில் வியாழனன்று கிராம மக்களுக்கும் பாமகவினருக்கும் இடையே ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக 1012 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மகாபலிபுரத்தில் பாமக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அக்கட்சியினர் ஒரு வேனில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வழியாக வந்த அவர்களுக்கும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் உருவாகி கலவரமாக மாறியது. இதில் அங்கிருந்த 9 வீடுகள், கடைகள் ஆகியவற்றிற்கு தீ வைக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட போலீஸ் எஸ்பி மனோகரன் மோதலை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொண்டார். இந்நிலையில் புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பாமகவினர் எதிரே வந்த அரசு பேருந்துகளை நிறுத்தி அடித்து உடைத்ததோடு 3 பேருந்துகளுக்கும் தீ வைத்தனர். இதனால் பயணிகள் அலறியடித்தபடி வெளியேறினர். இதனால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வடக்கு மண்டல ஐஜி கண்ணப்பன், திருச்சி மற்றும் விழுப்புரம் டிஐஜிக்கள் ஆகியோர் பதற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி கலவரக்காரர்களை கலைத்தனர். இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக வெள்ளியன்று 1012 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வீடுகளை அடித்து நொறுக்கியது, பேருந்துகளுக்கு தீ வைத்தது உட்பட 7 வழக்குகள் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன.